காற்றோடு பட்டம் போல இந்த வாழ்க்கை தான். நான் சிஸ்டர் வெளுத்தாதான் சரியாகும் இந்த மூளை தான். ஓகே. ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் நல்லா இருந்துச்சு. யூடியூப்பில் நான் நிறைய டாபிக்ஸ் என்னென்னு பார்த்து தேடி இருக்கும்போது இந்த டாபிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, நம்மளுடைய கண்டென்ட்டை இந்த டாப்பிக்கில் ஃபிட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ஒரு சிறு முயற்சி. நெவர் ஆர்கியூ வித் அ நார்சிசிஸ்ட், டூ திஸ் இன்ஸ்டீட். ஒரு நார்சிசிஸ்ட் கூட ஏன் ஆர்கியூ பண்ணக்கூடாது, ஆர்கியூ பண்ணுறதுனால இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கலான பிரச்சனைகள் என்ன, சைக்கலாஜிக்கலான டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ஒன்று. ரெண்டாவது, அதுக்கு பதிலாக அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த நாம் பார்த்துடலாம். ஓகே, பெருமா ராஜா கிளப்பி விடு. Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. Yep. Never argue with a narcissist. பார்த்து விட்ருவோமா? Why arguing always fails? Yep. ஒரு மனுஷன் கூட ஆர்கியூ பண்ணோம்னு சொன்னால், ஏன்னா அதில் வெற்றி தோல்வின்னு எதையாவது ஒன்று வரணும்ல. ஏன் இவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறது எல்லாமே ஃபெயிலியரில் போய் முடியுது? அதுக்கு என்ன காரணம்? ஏன் இவங்களை ஆர்கியூ பண்ணி ஜெயிக்க முடியாதா அப்படின்னா, யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட், ஆர்கியூ பண்ணியே நீங்கள் ஜெயித்தாலும், நார்சிசிஸ்ட் கூட சண்டை போட்டே நீங்கள் ஜெயித்தாலும், அங்கே சைக்கலாஜிக்கலாக பார்க்கும்போது நீங்கள் தோற்று தான் போகிறீங்க. ஏன்னா நார்சிசிஸ்ட்டுக்கு தேவை அப்படிங்கிறது நீங்கள் வெற்றியாகிறீங்களா அவங்க வெற்றியாகிறீங்களாங்கிறது இல்லை, அதெல்லாம் செகண்டரி தான். நார்சிசிஸ்ட்டுக்கு ஃபஸ்ட்டு தேவையானதுன்னு தெரியுமா? உங்களுடைய அட்டென்ஷன். ஃபைட் மூலமாக அப்படியே ரொம்ப அக்ரெசிவாக நீங்கள் அவங்க மூலம் ஃபைட் பண்ணுறது மூலமாக அங்கே என்ன தெரிய வருது, நீங்கள் அவங்கள முழுக்க நெக்லெக்ட் பண்ணலை. அவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை டிமாண்ட் பண்ணுறதுனால தான் நீங்கள் அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுறீங்க. இதே எந்த டிமாண்ட் அவங்ககிட்ட இல்லைன்னு வச்சுக்கலாம், அவங்க மேலே வெறுப்பு தான் இருக்குது, அவங்க மேலே எந்த விதமான டிமாண்ட் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுவீங்களா? இவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணி எந்த விதமான விஷயமும் தேராதுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு, இவங்ககிட்ட ஃபைட் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆர்கியூ பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்கள்ல. அப்போ நீங்கள் ஆர்கியூ பண்ணுறீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏதோ விதமான ஒரு அட்டென்ஷனுங்கிறது, ஏதோ விதமான எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது அவங்க மேலே உங்களுக்கு இருக்குதுன்னு அர்த்தம். அது அவங்களுக்கு போதும். அந்த அட்டென்ஷன் தான் அவங்க வின் பண்ணக்கூடிய பேட்டில். ஸோ நீங்கள் ஃபைட் பண்ணாலும் பண்ணலைனாலும், விச் மீன்ஸ் நீங்கள் வின் ஆனாலும் வின் ஆகலைனாலும், நீங்கள் ஆர்கியூ பண்ணால் மட்டும் போதும், நீங்கள் ஃபைட் பண்ணால் மட்டும் போதும், நீங்கள் கிரவுண்டுக்கு முதல்ல அவங்க கூட விளையாட ஆரம்பித்தா மட்டும் போதும், அதையே அவங்க ஜெயித்த மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்க. திஸ் இஸ் வாய் ஆர்கியூயிங் ஆல்வேஸ் ஃபெயில்ஸ். ஃபேக்ட் டசன்ட் மேட்டர். ஒருத்தவங்க ஒரு சரியான ஒரு விஷயத்த சொல்கிறோம், இப்போ நம்ம அதை ஃபேக்ட் ஓரியன்டாக நம்ம நிரூபிக்கிறோம். ஓகே, அது எவிடன்ஸ் ஓரியன்டாக நம்ம நிரூபிக்கிறோம் அந்த ஃபேக்டை. அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க? ஆப்போசிட்டில் இருக்கவங்க அப்படியே திணறிடுவாங்க. திணறிட்டு ஆமாம்மா கரெக்டு தான், நீ சொல்கிறது கரெக்டு தான், வேறு வழி இல்லாமல் அவங்க ஒத்துப்பாங்க. இப்போ கெட்டவங்களாக இருந்தாலும் கூட அதை ஒத்துப்பாங்க, வேறு வழி இல்லாமல் ஆமாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னால், நீங்கள் எவிடன்ஸையே கொண்டு காட்டினாலும், எல்லா விதமான எவிடன்ஸையும் சப்மிட் பண்ணாலும், எல்லாத்துக்கிட்டையும் எல்லாரும் முன்னாடியுமே இல்லாஜிக்கலாக சம்மந்தமே இல்லாமல் அதை பார்த்தாலே தெரியுது உண்மைன்னு சொல்லிட்டு, ஆனால் பொய்ன்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. ஃபேக்டை வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க ஆர்கியூ பண்ணுறாங்கன்னு சொன்னால், எவிடன்ஸை வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட ஜெயிக்கலாம் தோக்கலாம், அதுதான் நேச்சர். ஆனால் இவங்க எந்த எவிடன்ஸும் இல்லாமல் அவங்க சொல்கிற விஷயங்களையே சரின்னு ஏதோ என்ன சொல்கிறது, மனப்பதற்றல் பண்ணுற மாதிரி ஏதோ மென்டல் டிஸார்டர் இருக்க மாதிரி திருப்பி அதே விஷயங்களை சரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் யார் இவங்ககிட்ட போய் ஆர்கியூ பண்ணுவா? நீங்கள் என்ன எவிடன்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணி நீங்கள் என்ன அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாலும், அவங்க அந்த எவிடன்ஸ்லாம் ஒரு மேட்டரே இல்லை, நான் சொல்கிறது தான் சரின்னு அவங்க போராடக்கூடிய ஆட்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆட்களை கூட்டிகிட்டு போய் அவங்கக்கிட்ட பேச வச்சாலும் மீடியேஷனுக்காக நத்திங் வில் ஒர்க் அவுட். சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு இதுதான் சரின்னு பேசுகிறவங்ககிட்ட நம்ம என்ன பண்ண முடியும்? ட்ரூத் கெட் ட்விஸ்டட். தனியாக போய் நீங்கள் அவங்ககிட்ட ஒரு ஆர்கியூ பண்ணுறீங்க, அவங்களுடைய ஃப்ளைங் மங்கீஸ்லாம் இருக்கிறாங்க, சப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்களோட எனேபிளர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் மாட்டிக்கிட்டீங்க நீங்கள். அப்போ நீங்கள் ஆர்கியூ பண்ணுறதுனால என்ன ஆகும்? த ட்ரூத் வில் கெட் ட்விஸ்டட். அப்படியே அந்த ஆர்கியூமெண்ட்டுங்கிறது எதுக்காக தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதே தெரியாமல் இஷ்டத்துக்கு அவங்க பேசி இந்த ஆர்கியூமெண்ட்டோட டாப்பிக்கும் அவங்க பேசுகிறதுக்கு சம்மந்தம் இல்லாமல் அவங்க ஒரு புது டாபிக் எடுத்துகிட்டு கிரியேட் பண்ணி கொண்டு கடைசியில் நாம் தான் எல்லா விதமான பிரச்சனைக்கும் காரணங்கிறது முடிக்கணுங்கிறது தான் அவங்களோட இன்டென்ஷன்.
அதில் அவங்களுக்கு ப்ரூஃப் இருக்கோ இல்லையோ, அவங்க சொல்கிறது லாஜிக்கலாக இருக்கோ இல்லையோ, அதை பற்றிலாம் அவங்க கவலைப்படவே மாட்டாங்க. திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த சொல்லி ஒரு ப்ரெஷர் ஆக்கி கடைசியில் அதை உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு வெளியில் வந்துடுறோம். இதுதான் இவங்களுடைய வேலை. ஸோ இவங்ககிட்ட அந்த ட்ரூத் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. அது அகைன் அண்ட் அகைன் இட் கெட்ஸ் ட்விஸ்டட் அப்படிங்கிறதான் இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும். எமோஷ்னல் கெட் யூஸ்ட். எண்ட் ஆஃப் த டே எவ்வளோ எமோஷன்ஸை நீங்கள் இதுக்குள்ளே கொட்டி நீங்கள் எவ்வளோ ஆர்கியூ பண்ணுவீங்க தானே? உங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்படியே வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நீங்கள் அப்படியே அழுது உக்காரணும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நீங்கள் அழுது அந்த இடத்துல உக்காரணும். நான் வந்து தோத்துட்டேன்னு ஒத்துக்கணும். ஏன்னா ஆர்கியூ பண்ண முடியாமல் அப்படியே வந்து இவங்களை வின் பண்ண முடியாமல் இல்லை, இவங்ககிட்ட பேசுனா திருப்பி ஒரே விஷயத்த பேசுகிறாங்களே, இதுக்கு மேலே அதில் டென்ஷனாக என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த கேம் விட்டுப்போம். நம்ம தோத்துட்டோன்னு உக்காரணும். நம்மளோட எமோஷன்ஸ் எல்லாம் வந்து அங்கே யூஸ் ஆகி முழுக்க இந்த ஆர்குமெண்ட்லேயே வந்து அது ஒரு இன்டைரக்டான ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறேங்கிற பேரில் பலவிதமான விஷயங்களை செஞ்சு நாம் கடைசியில் வந்து இந்த ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆகிடுச்சா ஆர்குமெண்ட்டில் யூ லாஸ் த கிளாரிட்டி. அவங்க சொல்கிற பலவிதமான விஷயங்கள் இல்லையா, ஒரு 10 விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா அதில் 2 விஷயங்கிறது ஏதோ ஒன்று நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரியோ நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியோ மாறிடுச்சுன்னு சொன்னால், ஆமாம் இதுலேயும் நியாயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதுலேயும் நியாயம் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அப்போ இருக்கலாம்ல இப்போ இருக்கலாம்னு சொல்லிட்டு பலவிதமான கன்ஃபியூஷன்ஸ்க்குள்ள போயிடுவோம். ஏன்னா இவங்களுடைய விஷயங்கள் எது மெயினான விஷயமோ எது மேஜரான பிரச்சனையோ அதை பற்றி பேச மாட்டாங்கல்ல. இவங்க சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை தான் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அதில் தான் நீங்கள் சில மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, அதை வச்சு தான் நான் இப்படி வந்தேன்னு தன்னுடைய செல்ஃப் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுவாங்கல்ல. அப்போ அதுக்கு நீங்கள் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி ஆகும்ல. அதை ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க ஐயோ இது ஏதோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோங்கிறது நமக்கு தோணும் போது கண்டிப்பாக மனுஷங்க தானே எல்லோரும் 10ல் 2 தப்பு பண்ண மாட்டோம். நம்ம அதை வச்சு நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கோம்னு சொன்னால் எண்ட் ஆஃப் த டே நம்மக்கிட்ட இருந்த கிளாரிட்டிங்கிறது இல்லாமல் போயிடும். ரொம்ப முக்கியம், நமக்குள்ளே இன்னும் அவங்க கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு எமோஷ்னல் டிபெண்டன்சி நேச்சர் அன்கான்ஷியஸாக நமக்கே தெரியாமல் இருந்ததுன்னு சொன்னால் ஆர்கியூமெண்ட் எல்லாம் நம்மளை வந்து பலவிதமான ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே கொண்டு போய் இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஓரியன்டாக நம்ம ஆர்கியூ பண்ண அது ஃபெயிலியராக அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான பிரச்சனைக்குள்ளே நம்மளை கொண்டு வந்து நமக்கு இருக்கிற கொஞ்ச நஞ்ச கிளாரிட்டியும் நமக்கு இருக்க கொஞ்ச நஞ்ச கான்ஃபிடென்ட்டும் இல்லாமல் போய்விடும். முக்கியமாக அன்ஃபெமிலியரான விஷயங்கள் எடுத்து பேசும்போது, இப்போ டிவோர்ஸ் பற்றி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன், நான் உன்னை கடைசி வரைக்கும் அலைய வைப்பேன் அப்படின்னு சொன்னால், டிவோர்ஸுங்கிறது கோர்ட்டு கொடுக்குறது, இவங்க கொடுக்குறது இல்லை. ஆனால் அவங்க அப்படி சொல்லி நம்மளை வந்து இன்டர்பிரேட் பண்ணும்போது, அப்படியே மேனிப்புலேட் பண்ணும்போது இந்த மாதிரி பலவிதமான கிளாரிட்டிங்கிறது நமக்கு இல்லாமல் போய்விடும். எமோஷ்னலி நம்ம ரொம்ப ட்ரெயின் ஆகும்போது உண்மை நல்லது கெட்டதுங்கிறதெல்லாம் இல்லாமல் சரி ஏதோ ஒன்று இருக்கிறத பண்ணிட்டு போவோம் அப்படிங்கிற லெவலுக்கு நாம் வந்து விடுவோம். ரைட்டா? ஒய் ஆர்கியூயிங் ரியலி ஃபீட்ஸ். ஏன் இது அவங்களுக்கு ஃபீட் பண்ணுது அப்படின்னு சொன்னால், அந்த ஃபஸ்ட்டு விஷயம் அவங்களுக்கு இதில் இருக்க மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜுங்கிறது ஈகோ வேலிடேஷன். அவங்க கத்தணும்னு நினச்சாங்க, அவங்க பாயிண்ட்டை திருப்பி பேசி ஏதோ ஒரு விஷயங்களை ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினச்சாங்க, ஜெயிச்சிட்டாங்க. நாம் எமோஷன் ஓரியன்டாக ஃபுல்லாக ட்ரை அவுட் ஆகி என்னத்தை தான் இதை பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்தோம்ல. அப்போ எண்ட் ஆஃப் த டே அவங்க ஈகோங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அது ஜெயிச்சிருச்சுல்ல. அவங்களுக்கு தேவைங்கிறது அந்த அட்டென்ஷன் தானே. யாரையுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் என்னையவே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு உன்னோட லைஃப்பை நீ ஃபோக்கஸ் பண்ணாத, உன்னோட குழந்தைங்களை நீ ஃபோக்கஸ் பண்ணாத, உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குல்ல அவங்கள நீ ஃபோக்கஸ் பண்ணாத, என்னையவே ஃபோக்கஸ் பண்ணிட்டு அப்படிங்கிறது தான் அவங்களோட ஈகோ வேலிடேஷன், அவங்களோட அட்டென்ஷன் சீக்கிங். அது ஜெயிச்சிருச்சுல்ல. இப்போ இத்தனை மணி நேரமாக இந்த ஆர்கியூமெண்ட்டுக்காக எத்தனை மணி நேரம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம், இப்போ இந்த ஆர்கியூமெண்ட்டுக்காக எத்தனை மணி நேரம் நம்ம ஆர்கியூ பண்ணியிருப்போம், இந்த ஆர்கியூமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் எத்தனை நாள் நம்ம வாழ போகிறோம், இது எல்லாம் அவங்களால வந்தது தானே. இத்தனை நாள் வேஸ்ட் ஆகிடுச்சு இல்லை, இத்தனை நாள் ஒரு வேளை நமக்கு சேவ் ஆகிருந்தால் நம்மளோட லைஃப்பை வந்து இங்கே அடுத்த கடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணியிருப்போம்ல, நம்மளால் அது செய்ய முடியல. இது ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனாக வந்துருச்சுல்ல. இது ஒரு எமர்ஜென்சி மாதிரி நம்ம தூக்கிட்டு வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல. இப்போ இது எல்லாமே ஈகோ வேலிடேஷன் தானே. அவங்களுக்கு கிடைக்கிற ஈகோ வேலிடேஷன். அண்ட் செகண்ட் திங் த கண்ட்ரோல் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்கள் பேச எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வீக்காக இருக்கீங்கிறத நீங்கள் அப்படியே ஃபுல்லாக விதமான ஒரு ஃபுல் ஃபோர்ஸில் பேசிக்கிட்டு இருப்பீங்க. அதுலேருந்து எதெல்லாம் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, எந்த பாயிண்ட்லலாம் நீங்கள் ட்ரிகர் ஆகுறீங்க, எந்த பாயிண்ட்டு சொன்னால் நீங்கள் ஒரு மாதிரி இன்ஸ்டேபிள் ஆகுறீங்க, இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அடுத்த முறை உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான புது ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடச்சிருச்சு.
எமோஷ்னல் சப்ளை. எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு தேவைப்படுற அந்த எமோஷ்னல் சப்ளை, அந்த அட்டென்ஷன் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் அழுகணும், அந்த அந்த அழுகையை பார்த்து அப்படியே வந்து அவங்க வந்து ஆனந்தப்படணும். நீங்கள் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகணும், தூங்க முடியாமல் போகணும், நீங்கள் பலவிதமான டென்ஷனில் இருக்கணும், நீங்கள் பலவிதமான கன்ஃபியூஷனில் இருக்கணும், கிட்டத்தட்ட எமோஷனலி நீங்கள் அப்படியே பேரலைஸ் ஆகிடணும், உங்களுக்கு பேனிக் அட்டாக் வரணும், அதை பார்த்து அவங்க சந்தோஷப்படணும். அதுதான் அவங்களுக்கான எமோஷ்னல் சப்ளை. நீங்கள் கீழே இருக்கீங்க, உங்களால் போட்டி போட முடியல, உங்களால் ஜெயிக்க முடியல, உங்களால் அவங்க சொல்கிற விஷயங்களை ஓவர் கம் பண்ணி வர முடியல, உங்களால் இந்த ஆர்கியூமெண்ட்டை ஸ்டாப் பண்ண முடியல, இதை அப்படியே இன்டர்னலைஸ் பண்ணுறதை உங்களால் ஸ்டாப் பண்ண முடியல, அதான் உங்களுக்கான எமோஷ்னல் சப்ளை. காட் இட்? பவர் இம்பேலன்ஸ். ஆர்கியூமெண்ட்டுங்கிறது எதில் ஸ்டார்ட் ஆகுது? நீ ஒரு பாயிண்ட் வச்சுருக்க, நான் ஒரு பாயிண்ட் வச்சுருக்கேன், இந்த பாயிண்டில் யார் அடித்து பார்த்துடலாம் பாரு அப்படின்னு. இப்போ உங்களோட பாயிண்ட் அவங்களால நிரூபிக்க முடியல, ஏன்னா அவங்க தான் ஃபேக்கான ஏதோ ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு என்னென்ன விஷயங்களே பேசிக்கிட்டு வளரிக்கிட்டு வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் வந்து கெடுத்து விட தானே பார்க்குறாங்க. இப்போ இதை நம்ம பேசி பேசி எமோஷனல் நம்ம டவுன் ஆகிட்டோம்ல, ட்ரை அவுட் ஆகிட்டோம்ல. இப்போ பவருங்கிறது அவங்களுக்கு போயிடுச்சு, அந்த ஒரு பவரில் ஒரு இம்பேலன்ஸ் வந்துடுச்சு. இப்போ அவங்க டாமினேட் பண்ண முடியும், ஏன்னா அவங்க டாமினேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது, ஒரு கண்ட்ரோல் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது அவங்களுக்கு கிடச்சிருக்கு. உங்களுடைய வீக்னஸுங்கிறது, உங்களுடைய வல்னரபிலிட்டிங்கிறது, நீங்கள் எதில் எப்படி இருக்கீங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சிம்பிள். திஸ் இஸ் வாய் இட் இஸ் ஃபீடிங் தேர் எமோஷ்னல் காம்ப்ளெக்ஸ் அண்ட் எமோஷ்னல் சப்ளை. ஓகே, இதெல்லாம் நம்ம செய்யாமல் என்ன பண்ணலாம்? நம்ம இந்த ஃபஸ்ட்டு விஷயங்கிறது, யூ நீட் டு எக்ஸ்பிளைன் யுவர் செல்ஃப் டு எனி ஒன். முக்கியமாக நார்சிசிஸ்ட் கிட்ட. ஒரு நல்ல பர்சன் உண்மையிலேயே நம்மக்கிட்ட நம்மளை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்கப்பா. நம்ம செஞ்ச விஷயங்களில் வந்து சில கான்ட்ரவர்ஷியலான சில விஷயங்கள் இருக்குது, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் என்னங்கிறத உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க. அந்த விஷயத்தை கேட்கறதுக்கான காரணம் என்ன? உங்களுடைய நல்ல சைடு என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல தப்பில்லை, ஆமாம் தானே? ஆனால் இவங்க யார்? இவங்க முழுக்க முழுக்க அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ண வச்சு அது மூலமாக வந்து தன்னுடைய அத்தாரிட்டியை வந்து என்ஷோர் பண்ணுறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்குன்னா என்ன அர்த்தம்? யார்கிட்ட யார் எக்ஸ்பிளைன் பண்ணுவா? ஒருத்தவங்க தப்பு செஞ்சவங்க தானே நான் தப்பு செய்யலைன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவா. அப்போ நீங்கள் தப்பு செய்கிறீங்க, உங்களை ஜட்ஜ் பண்ணுற ஜட்ஜாக நாங்கள் மாறிட்டோம், அப்போ நாங்கள் பெரிய ஆள் தானே இல்லை? இப்போ முதலாளி என்னைக்காவது போய் ஒரு ஓனர் இருக்கிறார், ஓனர் வந்து ஷாப்போட ஓனர் இருக்கார், அந்த ஷாப்போட ஓனர் என்னைக்காவது கூட்டு தன்னோட எம்ப்ளாயி கூட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாரா? நான் எதுக்காக இதெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன் என்றால் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஆனால் யார் வந்து யார்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவா? எம்ப்ளாயி தான் ஏதாவது ஒரு வியர்டான ஒரு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டாங்கன்னா இது இதுக்காக வந்தது, இது அதுக்காக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்ப்ளாயி தான் ஒரு எம்ப்ளாயர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது மூலமாக நீங்கள் அவங்கள தூக்கி மேலே வச்சிட்டீங்க, உங்களை தூக்கி நீங்கள் டவுன் கிரேட் பண்ணிக்கிட்டீங்க. திஸ் இஸ் அ சைக்காலஜிக்கல் கேம் behind there, right? So we need to stop explaining ourselves even to anyone. சில நேரங்களில் நமக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஓரியன்டான ஹேபிட்டுங்கிறது ஏன் வருதுன்னு சொன்னால், நமக்குள்ள பலவிதமான டவுட் இருக்குது. நம்ம வந்து இது பண்ண முடியல, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால தான் வெளியில் போய் பலவிதமான அக்செப்டன்ஸை நம்ம தேடுறோம். டு ஸ்டாப் எக்ஸ்பிளைனிங் அவர் செல்ஃப், ஃபஸ்ட்டு நம்மளுடைய செல்ஃபை அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த அக்செப்ட் பண்ணுற அளவுக்கான ஒரு கரேஜ், ஒரு எமோஷ்னல் கிளாரிட்டி நமக்கு வரணும். which is very important thing, right? Set the consequences. Instead of explaining yourself, you need to set the consequences. நீ என்னை டிஸ்டர்ப் பண்ணாமருன்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணால் அவங்க வந்து அப்படியே வந்து அதை ஃபாலோ பண்ணிடுவாங்களா? ஃபாலோ பண்ணுறவங்க அவங்க என்ன அப்படியே நியாயமான நாகரிகமான ஆட்கள் அவங்க? இல்லை, அதை எப்படா உடச்சிட்டு மேனிப்புலேட் பண்ணி உள்ளே வரலாம் தானே பார்ப்பாங்க. அப்படி பண்ணணும்னு நினைக்கும் போது we need to set the consequences instead. ஆர்கியூ பண்ணுறதுக்கு பதிலாக இதை செய்யுங்க. ஆர்கியூவே பண்ணக்கூடாது. நீ ஒரு வேளை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சால் நான் இதெல்லாம் செய்வேன், லீகலாக தான் எல்லாத்தையும் பண்ண போகிறேன். உனக்கு லீகலி இந்த மாதிரியான ரைட்ஸ் எல்லாம் இருந்தால் எனக்கு இந்த மாதிரி லீகலி ரைட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். நான் இந்த நாட்டில் எந்த நாட்டில் இருந்தாலும், நீங்கள் எந்த நாட்டினுடைய சிட்டிசனாக இருந்தாலும், அந்த நாட்டில் நீங்கள் சுதந்திரமாக வாழ்றதுக்கான எல்லா உரிமையும் அந்த கண்ட்ரி உங்களுக்கு கொடுத்துருக்கு. நீங்கள் யாருக்கிட்டையும் அடிமையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு அவங்க சரியான ஒரு கைடாக இருக்க மாட்டார். இஸ்லாமிக் சட்டம் கூட அதான சொல்லுது. அவங்க உங்களுக்கு சரியான கைடாக இருக்க மாட்டேன்னு உங்களுக்கு தோணுது. அவங்க உங்களை சரியாக வழி நடத்தலை, அவங்க உங்களை சரியாக கூட்டிகிட்டு போகல, அவங்க உங்களை சரியாக வந்து லைஃப்பை வந்து லீட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் செய்யலை. அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாம் டாமினேட் பண்ணி நம்மளை ஒழிச்சு நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கான விஷயங்கள் தான் இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் யாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. அவங்கள்ட்ட வந்து நீங்கள் என்ன வாங்கிக்க முடியும்? டிவோர்ஸ் வாங்கிக்க முடியும்.
அவங்க சரியாக இருக்கிறாங்கங்கிற பட்சத்தில் தான் நாம் அவங்கள ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னா ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபேமிலியிலாகவும் எதுவும் சொல்லலை இந்த மாதிரி விஷயங்களை. ஸோ செட் த கான்சிக்வன்சஸ். என்ன நீ அப்யூஸ் பண்ணேன்னு சொன்னால், நான் எமோஷ்னலி என்னை வந்து எல்லா விதமான விஷயத்தையும் நீ பண்ணுறேன்னு சொன்னால், ஐ நோ ஹவு டு ஃபேஸ் இட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ராங்காக அந்த கான்சிக்வன்சஸை செட் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க சைடில் அவங்க முதல்ல வராமல் இருப்பாங்க. அதை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சம்மந்தப்பட்ட ஆக்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணுங்கள். அவங்க இனிமேல் உங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எதுலேயுமே ஆக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு டிஜிட்டல் ஆக்சஸாக இருந்தாலும் சரி, எந்த ஆக்சஸாக இருந்தாலும் சரி, உங்களோட லைஃப்பில் எந்த விதமான விஷயத்தையும் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கான ஒரு ஆக்சஸை எல்லாத்தையும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணுங்கள். ஒரு நிலைமையை க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் என்ஃபோர்ஸ் த சைலன்ஸ். உங்களை நீங்கள் முதல்ல சைலன்ஸ் பண்ணிக்கங்க. அவங்கள நீங்கள் கான்சிக்வன்ஸ் செட் பண்ணால் கொஞ்சம் ப்ரீத்திங் டைம் கிடைக்கும். அந்த நேரத்தில் திருப்பி நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்கிற பேரில், திருப்பி அவங்களுக்கு ப்ளீஸ் பண்ணுறேங்கிற பேரில், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு இதை பேலன்ஸ் பண்ணுறேங்கிற பேரில் பண்ணாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கும்போது இந்த மாதிரி பலவிதமான எமோஷனல் ஆர்ஜ் வருது இல்லை, ஐயோ இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணோம், இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, இந்த விஷயங்கள்லேருந்து நீங்கள் சைலண்ட் ஆகணும். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பலவிதமான எமோஷனல் காம்ப்ளெக்ஸ் அது ஏற்படுத்துகிற பலவிதமான இம்பல்சிவ் பிஹேவியர், அந்த இம்பல்சிவ் பிஹேவியர்லேருந்து நீங்கள் சைலன்ஸ் ஆகணும். அதெல்லாம் சைலன்ஸ் ஆகணும்னு சொன்னால் நாம் இன்னும் சைக்கலாஜிக்கல் ஓரியன்டாக பல விஷயங்களை கற்றுக்கிட்டு நம்ம ஹீல் ஆகணும். அவங்க உங்ககிட்ட பேசாமல் இருந்தாலும், அவங்க உங்ககிட்ட வந்து பலவிதமான அட்டென்ஷன் சீக்கிங் க்ரியேட் பண்ணாலும், அவங்க உங்ககிட்ட வந்து கோஸ்டிங் பண்ணாலும், வெளியில் போய் எங்கேயோ டிஸப்பியர் ஆகிட்டாலும் கூட உங்கள் மனசில் சலனமே இல்லாமல் அந்த ஒரு மாற்றத்தை ஏற்றுக்கிற ஒரு மனநிலைமைக்கு நீங்கள் வரணும். அப்படி வந்தால் தான் நீங்கள் எமோஷ்னலி ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி வந்தால் தான் அவங்களால அவங்கள எந்த இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சும்மா எல்லோரும் வந்து சொல்கிறாங்கன்னு வெளியில் வந்ததுக்கப்புறம் வெளியில் வந்து பலவிதமான ஜஸ்டிஃபிகேஷனை தேடிக்கிட்டு ஏன்னா திருப்பி அவங்கக்கிட்ட போய் அவங்க கூட வாழ்கிறதுக்கு இந்த மாதிரியான ஜஸ்டிஃபிகேஷன் என்ன பண்ணுறது, குழந்தை இல்லையே, ஃபினான்ஷியலி நான் டவுனாக இருக்கிறேனே, நான் என்ன கமிட்மெண்ட் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நான் ட்ராப்பில் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நாமளே எமோஷ்னலி பலவிதமான காரணங்களை தேடிக்கிட்டு திருப்பி உள்ளே போகிறதுக்கு பதிலாக நாம் முதல்ல எமோஷ்னல் கிளாரிட்டிக்கு வந்து எமோஷ்னல் டிட்டாச் ஆகி எமோஷ்னலி ஸ்ட்ராங் ஆகி அவங்க எமோஷ்னலி எந்த மேனிப்புலேஷனையும் பண்ண முடியாத அளவுக்கு இது பண்ணுறதுங்கிறது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுங்கிறது தான் உண்மையான ஹீலிங். அதுதான் வந்து ஒரு உண்மையான ஒரு நார்சிசிஸ்ட் கிட்டேருந்து வெளில வர்றதுக்கான உண்மையான ஒரு வழி. வாட் இஸ் அ மோர் பாத்வே தேர்? இந்த மாதிரி கிளாரிட்டியெல்லாம் வர வர அவங்களுடைய பிஹேவியருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்டென்ஷன் என்னங்கிறது, இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த லவ், இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த அட்டென்ஷன். உண்மையிலே நம்ம வந்து அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்தா தான் அவங்களால வாழ முடியும்ப்பா, நமக்காக எவ்வளோ ஏங்குறாங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், இது எல்லாத்துக்கு பின்னாடி மேனிப்புலேஷன் இருக்குது. இந்த மேனிப்புலேஷனுக்கு பின்னாடி நம்மளை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கான அப்யூஸுங்கிறது இருக்குது. நம்மளோட குழந்தையோட எதிர்காலத்தை நாளைக்கு கேள்விக்குறியாக்கி ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இவங்களுடைய பிஹேவியர் எல்லாம் அதைத்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. இப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு, அதுக்கு பின்னாடி இருக்க இன்டென்ஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்ப வேண்டியது இருக்குது. we can come for the healing therapy. எஸ், நம்மக்கிட்ட கவுன்சிலிங் ஓரியன்டான தெரப்பிஸ் இருக்குது, டாக் தெரப்பி இருக்குது. தாராளமாக அதை நீங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணலாம். நம்மளுடைய அட்மின் நம்பர் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் தாராளமாக பாருங்கள். ஓகே, அண்ட் we need to go for the group therapy. குரூப் தெரப்பி சப்போர்ட் அப்படிங்கிறது நம்மளை மாதிரியே சர்வைவராக இருக்கிற, நம்மளை மாதிரியே இந்த மாதிரி ஒரு என்லைட்டை நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கிற, எமோஷனல் டிட்டாச் ஆகிறது எப்படி, எமோஷனல் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறது எப்படி, எமோஷனலி ஸ்ட்ராங் ஆகிறது எப்படிங்கிறத தேடிக்கிட்டு இருக்கிற எத்தனையோ சர்வைவர்ஸ் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நம்ம குரூப் தெரப்பி அட்டன் பண்ணும்போது பலவிதமான எக்ஸ்போஷருங்கிறது கிடைக்கும். ஜென்ஸுக்கு தனியாகவும் லேடிஸுக்கு தனியாகவும் இருக்குது. அந்த எக்ஸ்போஷரை வச்சு இன்னும் அகைன் அண்ட் அகைன் நமக்குள்ளே ஒரு ஸ்பார்க் தோணி இருக்குல்ல, என் கூட ஆர்கியூ பண்ணுறதுங்கிறது தப்பு, இது ஒரு சின்ன இன்சைட் கிடச்சிருக்குல்ல, இந்த இன்சைட்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எமோஷ்னலி ஸ்ட்ராங் ஆகி நார்சிசிஸ்ட் மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் கிட்ட வந்து டிபெண்டன்சியை குறைச்சி நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறது எப்படிங்கிறத பார்க்கறதுக்கான குரூப் தெரப்பி இருக்குது. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய எமோஷனல் டிபெண்டன்சி தான். அதை குறைக்க நார்சிசிஸ்ட்டை இன்னும் பர்ஃபெக்ட் ஹேண்டில் பண்ணலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள விட்டுட்டு போய் நாம் வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான ஒரு வழியையும் அது வந்து நமக்கு ஏற்படுத்தி தரும். That is what